உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் இந்த அரபுகள் ஈரானை வில்லனாக காட்டுகிறார்கள்? இவர்கள் காவிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள், யூதர்களை விட இவர்கள் மோசமானவர்கள் என்று ஏன் சித்தரிக்கிறார்கள்? இதை இன்று செய்து கொண்டிருப்பவர்கள் சவுதி அரேபியாவை மையமாக கொண்ட செலவுகளிலும் வஹாபிகளிலும் தான் அதிகம் இருக்கிறார்கள். வரலாற்றில் முஸ்லிம்களை பார்த்து நீ ஒரு காஃபிர், நீ ஒரு முஷ்ரிக், நீ கொல்லப்பட வேண்டியவன் என்று கூறியதெல்லாம் ஹவார்ஜிகள் தான். இந்த ஹவார்ஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே காஃபிர் என்று கூறியிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் தன் சகோதரனை பார்த்து நீ ஒரு காஃபிர் என்று கூறினானேயானால் அந்த இருவரில் ஒருவரை நோக்கி அது திரும்பும் என்றார்கள். அதாவது காஃபிர் என்று பழி சுமத்தப்பட்டவர் உண்மையிலேயே காஃபிர் இல்லை என்றால் யார் இவரை காஃபிர் என்று கூறினாரோ அவர் காஃபிராக மாறிவிடுவார். அவ்வளவு பிரம்மாண்டமான பெரும் பாவங்களில் ஒன்றுதான் முஸ்லிம்களை பார்த்து இன்னொரு முஸ்லிம் நீ ஒரு காஃபிர் என்று கூறுவது. இன்று ஹவார்ஜிகளுக்கு அடுத்ததாக பெரிய அளவில் முஸ்லிம்களை நீங்கள் காவிர்கள் என்று தக்வீர் செய்து கொண்டிருப்பது முகமது இப்னு அப்துல் வஹாபை பின்தொடரக்கூடிய வஹாபிகளில் தான் இருக்கிறார்கள். முகமது இப்னு அப்துல் வஹாப் 18ஆம் நூற்றாண்டில் அரேபிய தீபகற்பத்தில் பிறந்தவர். அவருடைய வஹாபிச மூமெண்ட் அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய பணியை செய்தது. மக்கள் கபறுகளை தரிசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சாதாரண மனிதர்களை கடவுள் தன்மைக்கு உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை, வழிகாட்டில் இருந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்தியதில் இவரும் இவரோடு இருந்தவர்களும் பெரும் பணி ஆற்றியிருக்கிறார்கள். ஆனால் பெரும் தவறு என்னவென்றால் இவர்களின் தக்வீர் செய்யும் இயல்புதான். எந்த முஸ்லிம் கூட்டமாவது அறியாமையில் மூழ்கியிருந்தால், தாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறோம் என்று தவறாக புரிந்திருந்தால் அவர்களுக்கு காவிர் பட்டம் கட்டிவிடுவார்கள். இதனால் உஸ்மானிய கிலாஃபத்தில் இருந்த அறிஞர்களும் ஏனைய அறிஞர்களும் இவர்களுடைய வஹாபிச மூமெண்டை நவீன ஹவார்ஜிகள் என்று முத்திரை குத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் உஸ்மானிய ஹிலாஃபத்தில் இஸ்திகாதா எனப்படக்கூடிய அல்லாவை விடுத்து ஏனையவர்களிடம் உதவி தேடக்கூடியவர்கள் இருந்தார்கள். இந்த செயலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இது தடை செய்யப்படாமல் புழக்கத்தில் இருந்தது. இதை அவர்கள் அறியாமையில் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே வஹாபிச மூமெண்ட் இவர்களை காவிர்கள் என்று அறிவித்தது. அது மட்டுமல்ல, முகமது இப்னு அப்துல் வஹாப் அனைத்து ஷியாக்களையும் காவிர்கள் என்றுதான் கருதுகிறார். அவருடைய பார்வையில் இதை செய்பவர்கள் ஷியாக்களாக இருந்தாலும் சன்னிகளாக இருந்தாலும் அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள் என்று கருதினார். இதனால்தான் உஸ்மானிய ஹிலாஃபத்திற்கு எதிராக வஹாபிகள் ஜிஹாத் செய்தார்கள். ஷியாக்களுக்கு எதிராகவும் ஜிஹாத் செய்தார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஜிஹாத் முதலில் செய்யப்பட வேண்டியது கிறிஸ்தவர்களை விட, யூதர்களை விட, சிலை வணங்கிகளை விட ஷியாக்களுக்கு எதிராகவும் வஹாபிகள் அல்லாத சன்னிகளுக்கு எதிராகவுமே தான். அதனால்தான் இன்றும் கூட வஹாபிசத்தை அடிப்படையாக கொண்ட ISIS அமைப்பு இஸ்ரேலை தாக்காமல் முஸ்லிம்களையும் முஸ்லிம் நாடுகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக இந்த வஹாபிச மூமெண்ட்டை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு ஜிஹாதையும் செய்ததே கிடையாது. இவர்களின் போர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடனேயே இருக்கும். உதாரணமாக உஸ்மானிய ஹிலாஃபத்திற்கு எதிராக வஹாபிகள் பிரிட்டனுக்கு உதவி செய்தார்கள். உஸ்மானிய ஹிலாஃபத்திற்கு முதுகில் குத்தி ஹிஜாஸை கைப்பற்றி கொண்டார்கள். இவர்களின் இந்த செயலால் அதிர்ச்சியுற்ற முஸ்லிம்கள் இவர்களை ஹவார்ஜிகள், வழிகடர்கள் என்று முத்திரையிட்டார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக பிரிட்டனுடன் இவர்கள் கைகோர்த்ததால் ஒருவேளை ஹஜ்ஜிக்கு வரும் முஸ்லிம்களை கூட இவர்கள் கொல்லக்கூடும் என்று பயந்தார்கள். இதனால் சவுதி அரசாங்கமே எல்லோரையும் இவர்கள் தக்ஃபீர் செய்வதை தடுக்க இவர்களை ஒதுக்கி ஓரம் தள்ளியது. பிறகு 1970களில் சவுதி அரேபியா இஹ்வானுல் முஸ்லிமின் என்று அழைக்கப்படக்கூடிய உலக முஸ்லிம்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், ஹிலாஃபத் மீளமைக்கப்பட வேண்டும் என்று கருதிய இந்த இயக்கத்தினோடும் ஷா மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஈரானோடும் கைகோர்த்திருந்தது. அந்த நேரத்தில் ஈரானின் ஷாவாக இருந்த முகமது ரெசா பல்லவி இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் கைகோர்த்திருந்தார். ஆனால் 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடந்தது. அதில் வெற்றி கண்ட கொமைனி அவர்கள் முஸ்லிம்கள் ஷியா சன்னி என்ற பிரிவினையை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் திரள வேண்டும், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதினார். இதை நீங்கள் அவருடைய விலாயத்துல் ஃபக்கீயில் பார்க்கலாம்.
அந்த நேரத்தில் கொமைனி சவுதி அரேபியா அமெரிக்காவோடு சேர்ந்திருப்பதையும் அமெரிக்கர்களோடு ஒப்பந்தம் செய்திருப்பதையும் விமர்சித்தார். சவுதி அரேபியா ஒரு சுதந்திரமான மேற்கத்திய காலனித்துவம் இல்லாத ஒரு நாட்டையே உருவாக்க வேண்டும் என்று கருதினார். இந்த நேரத்தில் ஈரானில் நடந்த இந்த இஸ்லாமிய புரட்சியை இஹ்வானுல் முஸ்லிமீன்களும் கூட ஆதரித்தார்கள். இது சவுதிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவும் இருந்தது. ஏனென்றால் சவுதியில் மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் அரசியல் ஆசனங்கள் கேள்விக்குறியாகியது. இந்த காலகட்டத்தில் 1979 ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. ஜுஹைமன் அல் ஒதைபி என்பவன் மக்காவை கைப்பற்றி தன்னோடு மஹ்தி இருக்கிறார் என்றும் ஊழல் நிறைந்த சவுதி மன்னராட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று புரட்சி செய்தார்கள். இவர்களை சவுதிய மன்னராட்சி மூட்டை பூச்சியை போன்று நசுக்கியது. இதன் பின்னர் சவுதிய மன்னராட்சி 2 பிரதான முடிவுகளை எடுத்தது. ஒன்று, இஹ்வானுல் முஸ்லிமீன் வழிகட்ட தீயவர்கள். அவர்களுடைய எல்லா முஸ்லிம்களும் இணைந்து ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், ஹிலாஃபாவை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த கொள்கை வழிகேடு. 2, ஷியாக்கள் தீயவர்கள், முஸ்லிம்களுடைய நம்பர் 1 எதிரிகள். இவர்களை விட பித்அத்வாதிகள், வழிகேடர்கள் இந்த பூமியில் இல்லை. ஏன், அவர்கள் காவிர்கள் தான். இதற்கு முன்னரே வஹாபிகள் முஸ்லிம்களுக்கிடையில் பிரிவினையை தூண்டிக் கொண்டிருந்தாலும் இந்த சவுதி அரசாங்கத்தின் முடிவுகள் வஹாபிய பிரிவினைவாதத்திற்கு அரசாங்க முத்திரை அளித்தது. இவர்களின் வீரியம் 100 மடங்காக அதிகரித்தது. 1979 ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஷியா ஈரான் 2 நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்பியது. ஒன்று ஈராக், இன்னொன்று சவுதி அரேபியாவாகும். ஈரானுக்கு அடுத்ததாக அதிகம் ஷியாக்கள் இருந்தது ஈராக்கில் தான். எனவே 1980 ஈராக்கில் இருக்கும் ஷியாக்களை சதாம் ஹுசைனுக்கு எதிராக தூண்டிவிட்டார். எனவே 2 நாடுகளுக்கு இடையிலும் போர் வந்தது. இந்த போரில் சவுதி அரேபியா ஈராக்கிற்கு சப்போர்ட் செய்தது, பொருளாதாரங்களை வழங்கியது. எனவே ஈரானை வில்லனாக காட்டுவதற்கும் ஈரானை காவிர்கள் என்பதற்கும் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் கூட்டு வைப்பதை விட கேவலமான ஒரு செயல் இந்த ஷியாக்களோடு கூட்டு சேர்வது என்ற சித்தாந்தத்தில் இந்த சவுதி வர காரணமாவது தங்கள் அரசாட்சிகள் பறிபோகிவிடும் என்பதுதான். ஈரானை போன்று இஸ்லாமிய புரட்சி நடந்து விரும்பியவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டால் இந்த சவுதிகள் உலக முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய எண்ணெய் வளத்தை தன் சொந்த சொத்தாக எவ்வாறு மதிக்க முடியும்? உலக ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய தங்க வளத்தை தங்கள் கஜானாவாகவே மாத்திரம் எவ்வாறு பார்க்க முடியும்? மன்னராட்சி இருந்தால்தான் அனைத்து சொத்துக்களையும் கொள்ளையடித்து தன்னுடையது என்று சொல்ல முடியும். முஸ்லிம்களுக்கு இடையில் பிரிவினையை உருவாக்க நினைப்பது இந்த அறியாமையில் இருக்கும் வஹாபிகளோ அல்லது ஏனைய பிரிவினைவாதிகளோ மட்டும் கிடையாது. இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய ஒரு விசச்செடியும் இருக்கின்றது. இஸ்ரேல் மத்திய கிழக்கை ஆள வேண்டும் என்று விரும்புவது உலகறிந்த உண்மை. இந்த ஆசையை தடுப்பதெல்லாம் சக்தி வாய்ந்த முஸ்லிம் நாடுகளும் முஸ்லிம்களுக்கிடையே உருவாகப் போகும் ஒற்றுமையும் தான். அதனால்தான் இஸ்ரேல் 1980களில் இருந்து தன்னுடைய ஈனோன் பிளானை நிறைவேற்றி கொண்டு வருகிறது. அதாவது சக்தி வாய்ந்த இஸ்லாமிய நாடுகளை செயலிழக்க செய்வது, முஸ்லிம்களுக்கிடையே பிரிவினையை தூண்டுவது, முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் போரை உண்டாக்குவதென்று டிவைட் அண்ட் ரூல் என்ற சித்தாந்தத்திற்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய உலகின் எதிரிகள் மிக பிரம்மாண்டமான பலசாலிகள். இந்த பூமியின் ஃபைனான்சியல் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காக சீனர்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்வார்கள், ஜப்பானியர்கள் வைக்கில்களை உருவாக்குவார்கள், இந்தியர்கள் உணவை உற்பத்தி செய்வார்கள், ஆப்பிரிக்கர்கள் உடல் உழைப்பை கொடுப்பார்கள். இவை அனைத்தையும் அவர்கள் பேப்பரை வைத்து வாங்கிக் கொள்வார்கள். இந்த சிஸ்டத்தை எதிர்ப்பதென்பது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு காரியமாகும். இந்த சிஸ்டத்தை வைத்துதான் அவர்கள் இந்த உலகையே தங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஸ்டம் எதிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதற்கு நிகரான இன்னும் ஒரு ஃபைனான்சியல் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சிஸ்டம் தங்கத்தையும் வெள்ளியையும் கொப்பரையும் அடிப்படையாக வைத்து இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டால் மாத்திரமே தான் இவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வரும். இதை ஈரானால் செய்ய முடியாது, சவுதியால் செய்ய முடியாது, எகிப்தால் செய்ய முடியாது, பாகிஸ்தானால்
உங்களால் செய்ய முடியாது. பல நாடுகள் ஒன்றிணைந்த, பல கோடிக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்த ஒரு தேசத்தால் மாத்திரமே தான் இதை செய்து முடிக்க முடியும். அதாவது ஹிலாஃபத் உருவாக்கப்பட்டால்தான் இவர்களை எதிர்க்கவே முடியும். இந்த முழு பூமியும் இவர்களை எதிர்க்க சக்தி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி, ஒரு சிஸ்டம் முஸ்லிம்களின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிஸ்டத்தை குரங்கின் கையில் இருக்கும் பூமாலையை போல முஸ்லிம்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல் குர்ஆனில் முஸ்லிம்களுக்கிடையில் ஒற்றுமையை ஊக்குவிக்கிறானா அல்லது வேற்றுமையை தூண்டுகிறானா? அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்க, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களை அவன் சகோதரர்களாக ஆக்கி இருக்கின்றான் என்று கூறுகிறான். நீங்கள் நரக நெருப்பு குழியின் விளிம்பில் இருந்தீர்கள் என்கிறான். நீங்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு விரோதிகளாக இருப்பது நரக நெருப்பின் விளிம்பு என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறிக்கொள்கிறான். இந்த வசனத்தை கவனியுங்கள். வஅத்தியுல்லாஹ வ ரசூலுஹு, இன்னும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், அவ்வாறு கொண்டால் கோழைகளாக மாறிவிடுவீர்கள், உங்கள் பலம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான். இந்த அல் குர்ஆன் வசனத்தை இவர்கள் திறந்து கூடவா பார்ப்பதில்லை? அல்லாஹ்வே கூறுகிறான், நீங்கள் ஒருவரை ஒருவர் கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்து விட்டால் உங்கள் பலம் குன்றிவிடும் என்று. இதைவிட தெளிவாக இந்த பூமியில் எந்த மனிதரால் விளக்க முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான், குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனக்கும். வேதத்துடையவர்களே, யூதர்களே, கிறிஸ்தவர்களே, நமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டோம், அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்படி மினிமம் அக்ரிமெண்டில் முஸ்லிம்களையும் வேதத்தையுடையோரையும் இணைக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் ஷியாக்களோடு கூட்டமைப்பு வைப்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாம். ஷியாக்கள் வேண்டாம் என்றால் யாரோடு கூட்டமைப்பு வைக்க வேண்டும்? அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த குர்ஆன் வசனத்தில் கூறுவதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்கள் தம்மில் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் என்கிறான். அதாவது இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் நேட்டோ இஸ்ரேலிய கூட்டமைப்பு. இன்றைய ஜுடேயோ கிறிஸ்டியன் கூட்டமைப்பாக கருதப்படும் இது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த கூட்டு சேர்ந்தவர்களிடம் மூமின்களே, நீங்கள் அவர்களிடம் கூட்டு சேராதீர்கள், அவர்களை உங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களிடம் ஒப்பந்தம் போடாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் அஸ்ஸ வஜல். ஆனால் அரபுகளோ ஷியாக்களோடு கூட்டு சேருவதை மறுக்கிறார்கள். யாரிடம் அல்லாஹ் கூட்டு சேரக்கூடாது என்று கூறுகிறானோ அவர்களிடம் ஏராளமான ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தை எவ்வாறு முடிக்கிறான் தெரியுமா? ஃபமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். உங்களில் எவரும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர்களும் அவர்களையே சார்ந்தவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்படி என்றால் இந்த பூமியில் இப்பொழுது யார் அநியாயக்காரர்கள்? நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள், ஷியாக்களை காஃபிர்கள் என்கிறீர்கள், உங்களை அழிக்க நினைக்கும் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் ஒப்பந்தங்களை போடுகிறீர்கள். இவ்வளவுக்கும் என்ன பயன்? அநியாயமாக முஸ்லிம்களின் உயிர்கள் தான் பறிபோகின்றன. இதை மாற்றுவதற்கு, இதை தலைகீழாக புரட்டுவதற்கு, இந்த அநியாயக்காரர்களை எதிர்த்து நிற்பதற்கு உங்களிடம் 100 வழிகள் கிடையாது, 10 வழிகள் கிடையாது. இருப்பது ஒரு வழிதான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இஸ்லாமிய ஒன்றிணைந்த அரசாங்கம்தான், முஸ்லிம்களின் ஒன்றிணைப்பு தான் உங்களை பாதுகாக்கும், இஸ்லாமிய உலகத்தை பாதுகாக்கும். அது இல்லாமல் அவர்களை உங்களால் எதிர்க்க கூட முடியாது. இறுதி வரையிலும் நீங்கள் அடிமைகளாகவே இருப்பீர்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் உலகின் எல்லா முஸ்லிம்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய செயல்களை தெளிவாக பார்க்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் வழங்குவானாக. அறியாமையை விட்டும் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் பைமிய கஃபியில் சப்போர்ட் செய்ய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.